செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் அருகே மது பாட்டில்களை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி புதுவையிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஏராளமாக மது பாட்டில்கள் கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையொட்டி விழுப்புரம் கண்டாச்சிபுரம் சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வேகமாக சென்ற அம்பாசிடர் கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். காரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் சென்னையைச் சேர்ந்த மலாய்கா என்பவர் கலந்து கொள்கிறார். தாய்லாந்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து சகோதரன் என்ற அமைப்பு சார்பில் சென்னையில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய திருநங்கை மலாய்கா, சர்வதேச அளவிலான திருநங்கை உலக அழகி போட்டியில் தான் பங்கேற்பதே முதல் வெற்றி என்று கூறினார். மேலும் திருநங்கையர்களுக்கு சலுகைகள் அளித்தால் இதுபோன்று பல துறைகளில் சாதிக்க முடியும் என்று மலாய்கா தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு மிஸ் சகோதரன் என்ற பட்டமும் 2010ஆம் ஆண்டு மிஸ் இந்தியா குயின் என்ற பட்டமும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் உள்ளாட்சி தேர்தலில் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் தேன்கனி கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து LK சுதீஷ் வாக்கு சேகரித்தார். குடிநீர், பேருந்து, சாலை வசதி உள்ளிட்ட எந்த வசதியையும் இப்பகுதி மக்களுக்கு 2 அரசுகளும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேமுதிகவிற்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் 6 மாதத்தில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று LK சுதீஷ் உறுதியளித்தார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவை ஆதரித்து ஆட்சியில் உள்ளவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் LK சுதீஷ் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சியில நம்ம ஜெயிச்சே ஆகணும். நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம யாரு காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த உள்ளாட்சியில் நம்ம ஜெயிச்சா வருகின்ற 2016 ஆண்டு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் தலைமையில இதைத் தொடர்ந்து ஓசூர் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சந்திரனையும் கவுன்சிலர் வேட்பாளர்களையும் ஆதரித்து LK சுதீஷ் தீவிர பிரச்சாரம் செய்தார். ஜுஜுவாடி, மூக்கண்டப்பள்ளி, எலசகிரி, டைட்டன் டவுன்ஷிப் போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், கந்திலி, காக்கங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த LK சுதீஷ், லஞ்ச ஊழல் இல்லாத உள்ளாட்சி நிர்வாகம் அமைந்திட தேமுதிகவிற்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். டாஸ்மாக் கடை ஊழியரை கைது செய்ததை கண்டித்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினர் இன்று குரோம்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலில் உள்ள விலையை விட கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. இதுகுறித்து அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்துள்ள போதும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் குரோம்பேட்டை டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலின் விலையை விட கூடுதலாக விற்பனை செய்த டாஸ்மாக் ஊழியரை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். இதனை கண்டித்து இன்று தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் குரோம்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்காளர்கள் ஓட்டு அளிப்பது குறித்த விளக்க பயிற்சி சென்னையில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலில் முதன்முறையாக வாக்களிப்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்கு செலுத்துவது குறித்து விளக்க பயிற்சி சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, எழும்பூர் ரயில் நிலையம், அமைந்தகரை, ஸ்கைவாக் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கம்பம் நகராட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டு பொருத்தும் பணிகள் உட்பட பல்வேறு செயல்பாடுகளும் பரிசோதிக்கப்பட்டன. ஆச்சரியம், ஆனால் உண்மை. கவனமாக நடக்காவிட்டால் கன நேரத்தில் விபத்து வந்து சேரும். சில சமயங்களில் நொடி பொழுது கவனக்குறைவு
பெரும் ஆபத்தை உண்டாக்கிவிடும் என்பதை இந்த சம்பவங்கள் நினைவுபடுத்துகின்றன. கவனத்தோடு இருந்தால் நல்ல சுகத்தோடு இருக்கலாம். இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஹோட்டல்கள், வீடுகள் குலுங்கின. விபரம் இடைவேளைக்கு பிறகு.